இப்போ வந்து சிங்கிள் புஷ் பட்டனை வச்சு DOL ஸ்டார்டருக்கு எப்படி வயரிங் பண்ணலான்னு பார்க்கலாம். சிங்கிள் புஷ் பட்டனை வச்சு ஆன் பண்ணுறது எப்படி, ஆஃப் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து ஆன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரிலே ஒன்று எடுத்திருக்கேன், 230 வோல்ட் ரிலே ஒன்று எடுத்திருக்கேன். ஆஃப் பண்ணுறதுக்காக வந்து 230 வோல்ட் ரிலே ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு NO புஷ் பட்டன் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு கான்டாக்டர் ஒன்று எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்து எடன் பிளாக் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு NO NC வந்து NO வந்து 2 பாயிண்ட் தேவைப்படுது. கான்டாக்டில் வந்து ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. அதனால வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம எடன் பிளாக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மோட்டருக்கு வந்து ஒரு ஓவர்லோடு ரிலே. இதை வச்சு சிங்கிள் புஷ் பட்டனை வச்சு ஒரு மோட்டரை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவர் ஒயரிங் பார்த்தீங்கன்னா பிரேக்கர்லேருந்து பேஸ் நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து கான்டாக்டுக்கு வந்து நான் பேஸ் அண்ட் நியூட்ரல் வந்து இன்புட் கனெக்ட் பண்ணிட்டேன். அதோட அவுட்புட்டில் வந்து லோடுக்காக வந்து ஒரு இண்டிகேஷன் லேம்ப் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கண்ட்ரோல் வயரிங் பண்ணி எப்படி ஒரு காதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 ரிலேக்கு ஆன் ரிலே ஆஃப் ரிலே கான்டாக்டருக்கு வந்து A2ல வந்து நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரிலே A2ல இருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு வந்து செகண்ட் ரிலேயோட ஆஃப் ரிலேயோட A2ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து ஆஃப் ரிலேல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து கான்டாக்டர் A2க்கும் லூப் பண்ணிக்கிங்க. கான்டாக்டர்ல இருந்து ஒரு நியூட்ரல் அவுட் எடுத்துட்டு வந்து கான்டாக்டர் A2ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து பிரேக்கர் அவுட்ல வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் ரிலே ஆஃப் ரிலே A2ல வந்து நம்ம நியூட்ரல் வந்து லூப் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு வயர் எடுத்து வந்து கான்டாக்டரோட A2ல லூப் பண்ணியாச்சு. அதுலேருந்து ஒரு வயர் எடுத்து வந்து பிரேக்கரில் வந்து அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணியாச்சு நியூட்ரல். அடுத்ததாக வந்து பேஸு கண்ட்ரோல் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் எடுத்துக்கிறேன். பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் எடுத்துகிட்டு வந்து ஓவர்லோடு 95 NCல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஓவர்லோடு 95 NCல கனெக்ட் பண்ணிட்டு அடுத்ததாக வந்து ஓவர்லோடு 96ல இருந்து வந்து NO புஷ் பட்டனுக்கு வந்து ஒரு இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து NO புஷ் பட்டன்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து NO புஷ் பட்டன்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து கான்டாக்டரோட NCல கனெக்ட் பண்ணிக்கிங்க. கான்டாக்டரோட NCல வந்து இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. கான்டாக்டரோட NCல இன்புட்ல கனெக்ட் பண்ணிட்டு அடுத்ததா வந்து NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஆஃப் ரிலேவோட காமன் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து ஆஃப் ரிலேவோட NC பாயிண்ட்ல இருந்து அவுட் எடுத்துக்கோங்க. அடுத்ததா வந்து NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஆஃப் ரிலேவோட NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஆன் ரிலேவோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து ஆன் ரிலேக்கு வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இதுக்கு வந்து ஹோல்டிங் பண்றதுக்காக ஒரு வயரிங் பண்ணணும். அதை வந்து ரிலே A1ஐயும் க்கும் காமனுக்கு ஒரு லூப் பண்ணிக்கிங்க. ஆன் ரிலேவோட A1க்கும் காமனுக்கும் வந்து லூப் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து
ரிலேயோட NO இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஆன் ரிலேயோட NO இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து கான்டாக்டரோட NCல கனெக்ட் பண்ணிக்கிங்க. கான்டாக்டரோட NCல வந்து கனெக்ட் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா NO புஷ் பட்டனோட அவுட்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது வந்து ஹோல்டிங் பண்றதுக்காக. இது வந்து ஹோல்டிங் பண்றதுக்காக, ஆனா ஹோல்டிங் ஆகாது. ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு கான்டாக்டருக்கு வந்து சிக்னல் கொடுக்குற மாதிரி. இப்போ வந்து ஆன் ரிலேக்கு வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆஃப் ரிலேக்கு வந்து வயரிங் பண்ணலாம். அதுக்கு வந்து NO புஷ் பட்டன்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துக்கிறேன். அதுக்கு ஆஃப் ரிலேக்கு வந்து இப்போ வயரிங் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் NO புஷ் பட்டன்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துக்கிறேன். NO புஷ் பட்டன்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து NO புஷ் பட்டன்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து கான்டாக்டரோட NO பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. கான்டாக்டரோட NO பாயிண்ட் கான்டாக்டரோட NO பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிட்டு கான்டாக்டரோட NOல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து கான்டாக்டரோட NOல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஆன் ரிலேயோட காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஆன் ரிலேயோட காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து ஆன் ரிலேயோட NCல இருந்து அவுட் எடுத்துட்டு வந்து NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஆஃப் ரிலேயோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து ஆஃப் ரிலேக்கு வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ஆஃப் ரிலேக்கு வந்து ஹோல்டிங் பண்றதுக்காக ஒரு வயரிங் பண்ணணும். அதை வந்து ரிலே A1ஐயும் காமனையும் நான் லூப் பண்ணிக்கிறேன். ரிலே A1ஐயும் காமனையும் நான் லூப் பண்ணிட்டு இப்போ வந்து ரிலே A1ஐயும் காமனையும் லூப் பண்ணிட்டேன். அடுத்ததா வந்து ரிலே NOல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து கான்டாக்டரோட NO பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது வந்து ஆஃப் ரிலே வந்து ஹோல்டிங் பண்றதுக்காக. ரிலே வந்து ஹோல்டிங் ஆகாது, ஜஸ்ட் வந்து சிக்னலை வந்து ரிலீஸ் பண்றதுக்காக இது. இப்போ வந்து NOல கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆஃப் ரிலேக்கு வந்து வயரிங் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கான்டாக்டருக்கு வந்து வயரிங் பண்ணணும். அதை வந்து 96ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துக்கிறேன். ஓவர்லோடு 96ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துக்கிறேன். ஓவர்லோடு 96ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து ஆஃப் ரிலேயோட காமன் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஆஃப் ரிலேயோட NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஆஃப் ரிலேயோட NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஆஃப் ரிலேயோட NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஆன் ரிலேயோட காமன் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஆன் ரிலேயோட காமன் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. காமன்ல கனெக்ட் பண்ணிட்டு இதோட NOல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ரிலேயோட NOல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ரிலேயோட NOல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. கான்டாக்டரோட A1 காயில்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து கான்டாக்டருக்கு வந்து ஹோல்டிங் பண்றதுக்காக இந்த கான்டாக்டர் வந்து ஹோல்டிங் பண்ணணும், அதுக்காக வயரிங் பண்ணணும். அதுக்கு வந்து கான்டாக்டரோட A1ஐயும் NOவையும் லூப் பண்ணிக்கிங்க. NOவையும் லூப் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து NOல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஆஃப் ரிலேயோட NC பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க.
ஆஃப் ரிலேவோட என்சி பாயிண்ட். இது வந்து ஹோல்டிங் பண்றதுக்காக, கான்டாக்டர் வந்து ஹோல்டிங் பண்றதுக்காக இந்த வயரிங். இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பிரேக்கர் ஆன் பண்ணிக்கிறேன். ஒர்க் ஆகுது. இப்போ ஆஃப் பண்ணும்போது திரும்பி நான் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், ஆஃப் ஆகுது. இந்த ரிலே வந்து நான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆன் ஆகிட்டு கான்டாக்டர் வந்து ஹோல்டிங் ஆகும். அதே மாதிரி நான் அடுத்து செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது ஆஃப் ரிலே வந்து ஆன் ஆகிட்டு ரிலீஸ் ஆயிரும். இந்த ஹோல்டிங் பண்ணுறது வந்து ஜஸ்ட் வந்து ரிலே வந்து ஆன் பண்ணுறதுக்காக. ஆனால் ரிலே வந்து ஹோல்டிங் ஆயிராது. ஜஸ்ட் வந்து ரிலே வந்து சிக்னல் கனெக்ட் பண்ணுறதுக்காக. வயரிங் கனெக்ஷனை பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் ரிலே, ஆஃப் ரிலே, கான்டாக்டர் இதோட A2ல வந்து நம்ம நியூட்ரலில் லூப் பண்ணிட்டு பிரேக்கரில் வந்து அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் எடுத்துகிட்டு வந்து ஓவர்லோடு 95 NCயில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. 95 NCயில் கனெக்ட் பண்ணிவிட்டு 96 NCலேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து NO புஷ் பட்டனுக்கு வந்து இன்புட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட அவுட்லேருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு வந்து கான்டாக்டரோட NC பாயிண்டில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. கான்டாக்டரோட NCயில் கனெக்ட் பண்ணிவிட்டு NCலேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து ஆஃப் ரிலேயோட காமனில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆஃப் ரிலேயோட NCலேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து ஆன் ரிலேயோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து இந்த ஆன் ரிலேக்கு வந்து ஹோல்டிங் பண்ணுறதுக்காக A1ஐயும் காமனையும் லூப் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து இதோட NOலேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து கான்டாக்டரோட NCயில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஆன் ரிலேயோட வயரிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்ததாக வந்து ஆஃப் ரிலேக்கு வந்து NO புஷ் பட்டன்லேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து கான்டாக்டரோட NOவில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட NOலேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து ஆன் ரிலேயோட காமனில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் ரிலேயோட காமனில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் ரிலேயோட NCலேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து ஆஃப் ரிலேயோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து ஆஃப் ரிலேயோட ஹோல்டிங் வயரிங் பார்த்தீங்கன்னா A1ஐயும் காமனையும் லூப் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து இதோட NOலேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து கான்டாக்டரோட NOவில் லூப் பண்ணிக்கிங்க. இது வந்து ஹோல்டிங். இப்போ வந்து கான்டாக்டருக்கு வந்து வயரிங் பண்ணணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லோடு 96லேருந்து ஒரு அவுட்டை எடுத்துகிட்டு வந்து ஆஃப் ரிலேயோட காமனில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதோட NCலேருந்து ஆஃப் ரிலேயோட NCலேருந்து ஒரு அவுட்டை எடுத்துகிட்டு வந்து ஆன் ரிலேயோட காமனில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. காமனில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஆன் ரிலேயோட NOலேருந்து ஒரு அவுட்டை எடுத்துகிட்டு வந்து கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இதோட இந்த கான்டாக்டர் வந்து ஹோல்டிங் பண்ணுறதுக்காக A1ஐயும் காமனையும் லூப் பண்ணிக்கிங்க. NOலேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து ஆஃப் ரிலேயோட NC பாயிண்டில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஆஃப் ரிலேயோட NC பாயிண்ட் ஓவர்லோட்லேருந்து 96லேருந்து காமன் கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, அதோட அவுட்டோட NOவையும் NCயையும் லூப் பண்ணிக்கிங்க. இது வந்து ஹோல்டிங் பண்ணுறதுக்காக. இப்போ ஆன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஆன் ரிலேக்கு வந்து சிக்னல் போயிட்டு இதோட சிக்னல் வந்து இது வந்து இன்டர்லாக் பண்ணிட்டு இங்கே வந்து A1க்கு வந்து பவர் கனெக்ட் ஆகும். வந்து ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணும்போது ஆன் ரிலேக்கு வந்து சிக்னல் போயிட்டு கான்டாக்டருக்கு வந்து A1ல சிக்னல் கனெக்ட் ஆகும். அடுத்து வந்து செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது ஆஃப் ரிலே வந்து சிக்னலை வந்து ரிலீஸ் பண்ணிவிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.